தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்தார். ஹைதராபாத்தில் பணியாற்றி வந்தவர் முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த பரிதாபம். நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000-ஐ தாண்டியது. கேரளாவில் 2 பேர் உட்பட மேலும் 4 பேர் உயிரிழப்பு. மாநிலங்களவை தேர்தலில் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவின் வில்சன், செல்மா, சிவலிங்கம் வேட்புமனு தாக்கல். மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசனும் மனு தாக்கல் செய்தார். சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவதற்கு திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்வில் பங்கேற்காத மதிமுக. மாநிலங்களவை சீட் வழங்காததால் வைகோ வருத்தத்தில் இருப்பதாகவும் தகவல். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய இன்பதுரை, தனபால் மனு தாக்கல். எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் டி பிரசாத் கட்சியிலிருந்து நீக்கம். நுங்கம்பாக்கம் டாஸ்மாக் பார் சந்தை வழக்கில் கைதான நிலையில் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. ஜூன் 10ஆம் தேதி கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் உட்பட 9 மாவட்டங்களில் ஜூன் 11இல் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல். வங்கிகளுக்கு வழங்கப்படக்கூடிய கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 0.5 விழுக்காடு குறைத்தது ரிசர்வ் வங்கி. தொடர்ந்து 3வது முறையாக குறைக்கப்பட்ட நிலையில் வீடு, வாகன கடனுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு. உலகின் உயரமான ரயில்வே பாலத்தை காஷ்மீரில் திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி. ரயில் என்ஜினில் அமர்ந்தபடி பாலத்தின் மீதும் பயணித்தார். பஹல்காம் தாக்குதல் காரணமாக ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சி பாதிக்கப்படவில்லை. உலகின் மிக உயரமான ரயில்வே பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. ராமதாஸ், அன்புமணி இடையான சமாதான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம். இருவரும் சந்தித்ததே முன்னேற்றத்திற்கான அறிகுறி என்று பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. தமிழ்நாடு வரக்கூடிய அமித்ஷாவை அன்புமணி சந்திப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் இல்லை. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். சார், அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறது வாய்ப்பு இருக்கா மதுரையில் அமித்ஷா இருக்கும்? இல்லை, அது குறித்து இதுவரைக்கும் எந்த முடிவும் இல்லை. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் 1535 விதிமீறல் கட்டடங்களை அகற்ற எடுத்த நடவடிக்கை என்ன? மாவட்ட ஆட்சியர் அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் அனுமதி பெற்ற பிறகே கொடுங்கையூரில் எரிஉலை திட்டம் செயல்படுத்தப்படும். பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலையில் சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. உடலை மாற்றிக் கொடுத்த விவகாரத்தில் திருவள்ளூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் பணியிட மாற்றம். திருத்தணி முதியவரின் உடலை பீகாருக்கு அனுப்பிய விவகாரத்தில் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவு. இதுவரை 2,90,000 மாணவர்கள் விண்ணப்பம். பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் 11 பேர் உயிரிழந்த வழக்கில் 4 பேர் கைது. ஆர்சிபி அணி நிர்வாகி நிக்கில் சோஸ்லே, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சுனில் மேத்யூ உள்ளிட்டோர் கைது. மம்பட்டியான் பட பாடலை டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் அனுமதியின்றி பயன்படுத்தியதற்கு வழக்கு தொடருமாறு பலரும் கூறியதாக இயக்குநர் தியாகராஜன் பேட்டி.
பாடல் மீண்டும் ஹிட்டானதற்கு தான் பணம் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்ததாக பதில். நெல்லை அரசு போக்குவரத்து கழகத்துடைய பணிமனையில் 18,000 லிட்டர் டீசல் குறைந்திருப்பதாக கிளை மேலாளர் புகார் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்த சிவமணி விவரம் என்ன? திருநெல்வேலி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 போக்குவரத்து கோட்டங்கள்ல திருநெல்வேலி போக்குவரத்து கழக கோட்டமும் ஒன்று. இதுல தாமிரபரணி கிளை திருநெல்வேலியில் அமைந்திருக்கிறது. இதுல 56 பேருந்துகள் அந்த கிளையிலிருந்து இயக்கப்படுகிறது. இதுல அந்த கிளையினுடைய பல்வேறு கணக்கு வழக்குகளை ஆடிட் செய்த போது 18,000 லிட்டர் டீசல் கணக்கில் குறைந்தது தெரிய வந்திருக்கிறது. டீசல் திருடப்பட்டதா என்பது குறித்து விரிவான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில கிளை மேலாளர் கிருஷ்ணன் உள்ளிட்ட 6 பேர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 உதவி பொறியாளர், அதாவது ஸ்டோர் சொல்லக்கூடிய பண்டகத்தினுடைய பொறுப்பாளர் என உள்ளிட்ட 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 18,000 லிட்டர் டீசல் குறைந்தது எவ்வாறு என்பது குறித்த விரிவான விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கணக்கில் குறைந்திருக்கிறதா இல்லை டீசல் திருடப்பட்டதா என்பது குறித்து விரிவான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நடவடிக்கையை திருநெல்வேலி கோட்டத்தினுடைய பொது மேலாளர் எடுத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த விசாரணைங்கிறது நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கடுமையான நஷ்டத்தில் இயங்கக்கூடிய நிலையில 18,000 லிட்டர் டீசல் காணாமல் போனது அந்த பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி. விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெரப்பேரி பகுதியை சேர்ந்த தியாகராஜன் ஹைதராபாத்தில் கட்டுமான ஒப்பந்ததாரராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நிலையில் சொந்த ஊருக்கு திரும்பினார். முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இன்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கு திமுக மற்றும் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கான தேர்தல் வரக்கூடிய 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் திமுக 4 இடங்களில் வெற்றி பெறுவது உறுதியானது. இந்நிலையில் திமுக சார்பில் மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன், கவிஞர் செல்மா, எஸ்.ஆர். சிவலிங்கம் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. மேலும் திமுக கூட்டணி சார்பில் மக்கள் நீதி மய்யத்தின் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னிலையில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருக்கிறேன். இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன். இதேபோன்று திமுக சார்பில் பி. வில்சன், கவிஞர் செல்மா, எஸ்.ஆர். சிவலிங்கம் ஆகியோரும் தங்களுடைய வேட்புமனுக்களை தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியான சுப்பிரமணியத்திடம் தாக்கல் செய்தனர். அதிமுக சார்பில் அந்த கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அதிமுக அவைத்தலைவர் தனபால் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டனர். இந்நிலையில் 2 பேரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். வரும் திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாளாகும்.